கோட்டக்குப்பத்தில் போலி தங்க காசு கொடுத்து 50,000 மோசடி செய்த 6 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஈபி தெருவை சேர்ந்தவர் துரைக்கண்ணு. இவர் நடமாடும் பஞ்சர் கடை நடத்தி வருகிறார். கடந்த செப்டம்பர் மாதம் கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே மோட்டார் சைக்கிளுக்கு துரைக்கண்ணு பஞ்சர் ஒட்டி கொண்டிருந்த போது அங்கு வந்த புதுச்சேரி வில்லியனூர் கணுவாய்ப்பேட்டை பகுதியை சேர்ந்த அன்சாரி மகன் ஜான்சின் மற்றும் அவரது நண்பர்கள் 5 பேரும் துரைக்கண்ணனிடம் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஜான்சின் துரைக்கண்ணிடம் தாங்கள் வீடு கட்டுவதற்கு ஒரு இடத்தில் பள்ளம் தோண்டினும் அப்போது அந்த இடத்தில் ஒரு புதையல் இருந்தது. அதனை தோண்டி எடுத்து பார்த்தபோது அதில் நிறைய தங்க காசுகள் இருந்ததாக கூறினார். அதை எப்படி விற்பது என்று தங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் எடுத்துக் கொள்வீர்களா என்று ஜான்சினும் அவரது நண்பர்களும் கேட்டுள்ளனர். அதற்கு துரைக்கண்ணு தான் எடுத்துக்கொள்வதாக கூறியதை அடுத்து துரைக்கண்ணனிடம் ஜான்சின் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் அந்த புதையில் கிடைத்த தங்க காசுகள் அனைத்தையும் உங்களிடம் கொடுத்து விடுகிறேன் என்று தெரிவித்துள்ளார். இதற்கு பின்பு ஒரு தங்க காசு துரைக்கண்ணனிடம் ஜான்சினும் அவரது நண்பர்களும் கொடுத்துள்ளனர். துரைக்கண்ணு அந்த தங்க காசுவை சோதனை செய்து பார்த்ததில் அது உண்மையான தங்க காசு என்று தெரிய வந்தது. இதனை நம்பிய துரைக்கண்ணு முதற்கட்டமாக 50,000 தருகிறேன், தனக்கு அந்த தங்க காசுகளை தருமாறு கூறியுள்ளார். இதனை அடுத்து துரைக்கண்ணு 50,000 ஜான்சினிடம் கொடுத்துள்ளார். பின்பு தங்க காசுகளை தருமாறு கேட்டுள்ளார். இதற்கு ஜான்சினும் அவரது நண்பர்களும் தங்க காசு இங்கு இல்லை, விழுப்புரம் அருகே உள்ள விக்கிரவாண்டியில் உள்ளது, அங்கு வந்தால் தருகிறோம் என்று தெரிவித்துள்ளனர். இதனை நம்பிய துரைக்கண்ணு அவர்களுடன் விக்கிரவாண்டி சென்றுள்ளார். அங்கு தங்கமுலாம் பூசிய 200 கிராம் அளவு கொண்ட போலி தங்க காசுகளை அவர்கள் கொடுத்துள்ளனர். தங்க காசுகளை கொடுத்த பின்னர் இதை இங்கு பிரிக்க வேண்டாம், வீட்டிற்கு சென்று பிரித்து பார்க்குமாறும் தெரிவித்துள்ளனர். அதனை நம்பி துரைக்கண்ணு போலி தங்க காசுகளை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்று பின்னர் அந்த கவரை பிரித்து பார்க்கும் பொழுது அனைத்தும் போலி தங்க காசுகள் என்று தெரிய வந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த துரைக்கண்ணு விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்ததின் பேரில் மாவட்ட கண்காணிப்பாளர் சாய்சங் உத்தரவின் பேரில் கோட்டக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். தங்க காசு மோசடி கும்பல் கோட்டக்குப்பம் பகுதியில் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததன் பேரில் போலீசார் அங்கு சென்று அதிரடி சோதனை நடத்திய போது மோசடி கும்பல் சிக்கினர். பின்னர் அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்ததில் வில்லியனூர் கணுவாய்ப்பேட்டையை சேர்ந்த ஜான்சின் மற்றும் அவரது நண்பர்கள் நாகப்பட்டினம் ஏர்வாடியை சேர்ந்த முரளி, கடலூர் முதுநகரை சேர்ந்த முருகையன் மகன் ஆனந்த், அதே பகுதியை சேர்ந்த கண்ணன் மகன் சுரேஷ், விழுப்புரம் பெரிய ஆமணங்குப்பம் தர்மலிங்க மகன் வெங்கடேசன், அதே பகுதியை சேர்ந்த ஆறுமுக மகன் தர்மலிங்கம் ஆகிய 6 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் போலி தங்க காசுகளையும் பறிமுதல் செய்தனர். இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விழுப்புரம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்.